வெற்றிவேல்புரம் யார் வெற்றிவேல்புரம்? வெற்றிவேல்புரத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா? ஏயா இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்கேன்னு தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தாயா உனக்கு. உன் கூட இன்னொருத்தன் வந்தானே, எங்க அவன்? பஸ்ல தண்ணி அடிக்கிறானா? பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புல இருங்க. தலைய பாரு, மண்டை ஓட்டுக்கு முடி மடிச்ச மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் வீய கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சு இறங்கி இருக்க மாட்டான்? கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க கையெல்லாம் விசில் கொடுக்க கூடாதுங்கிறது. யோ, யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறோம் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. அதேங்கப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிருச்சே. நான் எப்படி ஓடு. ஆ? இவனையெல்லாம் நம்பி பஸ் கொடுக்குறாங்க, சொல்லணும். எவ்வாறு ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோத்துற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய் கொழுப்ப ஆரம்பிச்சிச்சியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. வா. ஏன்பா யார கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? பைசாகிட்டே போகுதுல்ல, பாத்து. சாதாரணமாவே நடக்க முடியாது. இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டு போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி. அத நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும், ஒரு புள்ளைய பத்துனா குண்டாயிருனாரு. முதல்ல புள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி, இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசே? இதான் பொண்ணு வீடு. மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்கு. மாட்டுக்கோட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறியா? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பழத்தை புடி. அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா ஐயா அம்மா ஐயா. ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உன் கூட வரக்கூடாதுன்றது. ஏன் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல? கண்ணாடி வேற கழிச்சு விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. இந்த பாருமா, நாங்க பிச்சை எடுக்க வரல, பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு பார்க்கவா? வாங்க. ரெடியா இருக்காங்க. இவங்க தான் பொண்ணு வேணுமா? அப்படியே திரும்ப போ, என்னதான் காட்டுறாங்கன்னு பாப்போம். கொண்டை நல்லா இருக்கு. இவங்கதான். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் தமிழரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓட்டில் திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உட்லன்ஸ் திருடிக்கு போறாங்க. அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசுறான். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. வாசு அதிரி உதிரியா இருக்கு, நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துவேன். அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். God bless you my father. God bless you. ஏய், எவ்வளவு தைரியம் தான் இவன். என்ன செய்ய வேண்டியா? அடிங்க. அம்மா, அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சிட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவியே. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதலிரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதலிரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. சட்டையை கடிச்சு பாக்கிட்டானுங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை, அவன் அந்த வீட்டு அடிமை அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, கடிகாரம் நின்னு போயிருக்க, யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணோம். சச்சா. மாப்பிள, மாமா,
இத வந்துட்டேன் மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா. ஆ. நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதுல விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்த அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்துட்டேன் மாமா. அட, ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பச்சையமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது, சொரி நாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரிநாயின்னு சொல்லவே இல்ல மாமா. சொரிநாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரிநாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையறீங்க. சொரிநாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரிநாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரிநாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரி நாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரம் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா? யோ சும்மாரியா, கழுத்து இருக்காத. கோடீஸ்வரன் வீட்டு வரேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடுவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃபரெண்ட் ப்ராப்ளம். யோ, எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணும். புரியலையே. யோ, உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் மிஷின் இருக்கா? மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட காட்டணும். தரகரே, ஏய்யா தரகரே, தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் சொன்னோம்? ஐயய்ய, இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். பேர் வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரை கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரை ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ, தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ்ல தான் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்துருக்கும். எச்சிட்டு போறதுக்க அது இல்லைங்க. அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேளை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? ஆனா அது எப்படியாவது பாத்துக்கலாம். பாடா போகலாம். ஏங்க, என்ன ஏன் எதிர்காலத்துல நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிருவோம். லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் நீ எடு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை எடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி இறுக்கி பிடிச்சிருவியே. 2 தேனாம்பேட்டை இருக்கிறதே ஒரு தானம் பட்ட. கொஞ்சம் மூடிட்டு சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேக்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். பணத்து கொடுமா. என்ன அன்பான கண்டக்டர். உன்ன மாதிரியே. இந்த அப்படி எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பார்ட்டி உட்காந்துருக்கே, அதான். நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவே. இதுக்கப்புறம் உனக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? நல்ல முடிய பத்தி கவலையே இல்ல. கன்னத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ, அதை டிக் பண்றா. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டியை நிறுத்த போறேன். ஹோல்டன். ஆம்பளைங்களா? ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? யோ, பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்களா? யோ, நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா அப்பா, சொல்ல தீந்துச்சு. இறங்கியா போல. ரைட்.
காபி கொண்டு வா. ஒருத்தர் தானே சார் இருக்கீங்க? யோ, காபி சாப்பிட போறது நானு, துட்டு கொடுக்க போறது நானு. 3 கொடுக்க, நீ போய் கொண்டாயா. ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ அந்த வார்த்தையை கேட்ப? உன் கூட அக்கா தங்கச்சி எதுவும் பிறக்கலையாடா? சொல்றான்னா என்ன சார், என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? இவன் என்ன தெரியுமா சார் கேக்குறான்? உங்களுக்கு அந்த ப்ளூ ட்ரெஸ் போட்ட பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாமா இருக்கு, நீங்க வேணா போய் அதுகிட்ட அப்ரோச் பண்ணுங்கன்றா சார். இந்த வார்த்தை அந்த பொண்ணு காதுல விழுந்தா என் மரியாதை என்ன சார் ஆகுது? அப்படியா? பாத்தீங்களா, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கே நீங்க ஃபீல் பண்றீங்களே. இன்னும் அவன் கேட்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தா உங்க கண்ணே கலங்கி இருக்கும். கலங்கிட்டே வருது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதை விடுங்க. எனக்கு உங்க மேல காதல் வந்ததுன்னா நான் நேரடியா உங்ககிட்ட வந்து கேட்க போறேன், நீங்க ஓகே சொல்ல போறீங்க. உங்களுக்கு என் மேல காதல் வந்ததுன்னா நீங்க நேரடியா வந்து என்கிட்ட கேட்க போறீங்க, நான் ஓகே சொல்ல போறேன். இவன் யாருங்க நடுப்புற சுண்டக்கா மீடியேட்டர்? ஏதோ தெரியாம சொல்லிட்டான், விட்டுருங்க. இப்ப சொல்றீங்க. வீட்டுக்கு போனோம்னு உங்க மனசு அப்படியே அலபாயும். ராத்திரிலாம் தூக்கம் கெடும், டென்ஷன் ஆவீங்க. என்ன பாக்கணும்னு மறுபடியும் ஏங்குவீங்க. ஏங்கணும். இவ்வளவுக்கும் காரணமான இவனை நாம சும்மாவே விடக்கூடாது. இந்த ஹோட்டல் முதலாளி யாரையோ? நான் தான் முதலாளி. என்னங்க கிளீன் பண்ற பையனை இந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க? நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. என்ன முதலாளின்றதால பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த பையன் சொல்லியே இருக்க மாட்டான். ஏன்னா இந்த பையன் ஒரு ஊமை. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்கீங்க. எனக்கு இவன மாதிரி ஒரு தம்பி இருந்தான். அவனும் ஊமை. அவனை பேச வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. கடைசியில அவன் செய்யாத திருட்டு அவன் செஞ்சான்னு நான் போய் சொன்னேன். அந்த அதிர்ச்சியில அவன் பேசிட்டான். அதே மாதிரி இந்த தம்பிய இன்னைக்கு அதிர்ச்சியில பேசிடுவான்னு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். தம்பி, உனக்கு அதிர்ஷ்டம் இல்லையேடா, அதிர்ஷ்டம் இல்லையே. சார், உங்க இறக்க குணத்தை பார்த்து நான் ஊமை ஆயிட்டேன். யூ ரியலி கிரேட். சார், கடைசியில நீங்க தானே வாசு? முதல்ல இருந்தே நான் தாமா வாசு. நீ யாரு? நான் தான் சார், உஷா. நீ என்ன பிடி உஷாவா எல்லாரும் தெரியுதுக்கு? அது இல்ல சார், அன்னைக்கு நான் உங்களை ஹோட்டல்ல மீட் பண்ணேனே. ஹோட்டலுக்கு எல்லாம் போற அளவுக்கு நான் கெட்ட பையன் இல்லமா? ஐயோ, அன்னைக்கு ஒரு ஊமை பையனை நீங்க பேச வைக்க ட்ரை பண்ணீங்களே. ஓ, நீதான அந்த ஊமையே. உட்காரு. Thank you, அப்புறம் சார். நான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ்கரோட ரிலேட்டிவ் சார். பாஸ்கரோட ரிலேட்டிவா? அவன் என்ன உயிரோட இருக்கானா? 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது அல்சர் வந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது கேன்சர் வந்துச்சு. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா அவன் நேரம் போய் சேர்ந்துக்கணுமே. சார், நான் சொல்றது அடையார் பாஸ்கர், ஓ, என் அக்காவோட வீட்டுக்காரர். என்ன அவர்தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்புனாரு. நீங்க டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்களாமே? யார் சொன்னது? ஆமா, நான் டிவி ஸ்டேஷன்ல தான் வேலை பாக்குறேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணு இல்ல சார். நான் டிவில நியூஸ் ரீடிங் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணணும். இதனாலதான் அந்த நாடே கெட்டு போச்சு. ஒருத்தன் தான் கடமையை கண்ணியமா செஞ்சுட்டு இருந்தா அவன் கட்டுப்பாட்டையே குலைச்சிறீங்களே. எதுக்கு எடுத்தாலும் சிபாரிசு. சார், நான் ஒரு நாளாவது டிவில நியூஸ் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மூஞ்சில நான் முழிக்கவே முடியாது சார். அவங்க எல்லாம் என்ன கேவலமா பேசுவாங்க. ஐயையே, இந்த பாரு, நீ வேற பாஸ்கரோட ரிலேட்டிவ்ன்ட்ட உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன்? எந்திரி. அழக்கூடாது, அழக்கூடாது. கொஞ்சம் சரி. இதுக்கு அழகியே பெட்ரு. இந்த பாரு, ஒரு கண்டிஷன். என்ன தேடிட்டு நீ எதனா டிவி ஸ்டேஷன் பக்கம் வந்துட போற. ஏன் சார்? நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன்னா என்ன? அப்படியே நியூஸ் கலெக்ட் பண்ண வெளில போயிருப்பேன். சார், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். முதல்ல இப்படி பக்கத்துல உட்காரு. ஒன்ன மாதிரி டிக்கெட் தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுக்கிட்ட படி. வாலிப வயோதிக அன்பர்களே, இல் வாழ்க்கையில் சோர்வா. நிறுத்துமா. முதல் படிக்கிறேன் சிட்டுக்குரு இதை பத்தி படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சிங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவு இருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சினா படிக்கிறேன். நீ ஒப்ப அந்த ரயில்ல போய் சிரிப்பேனே. வேற ஏதாவது படி.
சரி, மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு, வாசு, என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் அவங்களுக்கு நேத்தே போன் பண்ணிட்டேன், அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்குப்படுங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோவம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாரா அது? பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா நீ. என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரா மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு தான் ஓகேன்னு சொல்லிட்டியே, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய் டேய், சே சே சே, காலங்கார்த்தால ஒரு மாமா வேலை செய்யறவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க? உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது, மிஷின் வச்சிருக்க? என்ன 2 காது ரிப்பேர் ஆயிடுச்சு, மிஷின் வச்சு 6 மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என் 3வது பொண்ணுக்கு பாத்துக்கிற மாப்பிளை இன்னைக்கு வரான். வா. ரொம்ப சந்தோஷம். வாசுவ மட்டும் மாமாக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்திய ஆட்டு நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான் தான் அவரோட பொண்ணோட 2வது மாப்பிள்ள. 2வது பொண்ணோட மாப்பிள்ள. குழந்தை குட்டிகள் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். 3வது பொண்ணு பார்த்த மாப்பிள்ள யாரு, என்ன வேலை பாக்குறான்? இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, ஒரு வேலையில அப்படி இருக்கு. மூச்சுடவே நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா? டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா, இவர்தான். ஏய், என்னடா வந்த இடத்துல தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை? முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே கால்ல இருக்கிற செருப்பை கழட்டி இல்ல ஓரமா வச்சுட்டு கால்ல விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்ப கழட்டி நைனா உட்காரலான்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா, என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் கால்ல விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்க விழுறது? ஏன்பா 5க்கும் 10க்கும் நீ தானே என் கால விழுற. கம்முனு. ஆமா, இது யாரு? உங்க தாத்தாவா? உன்னதான். இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா? ஏன்பா இதே மூஞ்சோடியா வர? அதுக்காக முகமூடி போட்டுக்கிட்டு வர முடியும்? அப்புறம் மர்ம மனிதன் யாருன்னு கேட்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான் தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா? சும்மாதான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள ரொம்பதான் வெக்கப்படுறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, சொல்லப்பா. நான் டிவில வேலை பாக்குறேங்க. டிவி இல்லையா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது, இனிமே தான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோல தான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம். நீ எது வேணாலும் பேசலாம். மத்தவங்களுக்கு காது கேட்கவும் நீ மூடிக்கிட்டு இரு. சீதாராமா, பையன் டிவில தான் ஒர்க் பண்றானா? ஓ ஆபீஸ் தான்டா. தலையாட்டுறாரு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? குடுக்கலாமா? குடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற? மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுறாரு. அவரை ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகேடா கண்ணா. பிடிக்கலன்னா என்ன ஆட்டுவார் போல இருக்கு.
பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த 2 மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்டா மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போறது உண்டா? கல்யாணத்தன்னைக்கு சாப்பாடு போடுவோம். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.